முதல்ல கடவுளுக்கு நன்றி. யார் அந்த கடவுள்? இந்த முன்னாடி உட்காந்துருக்கிற விஜயலட்சுமி தான் எங்கள் கடவுள். அவங்ககிட்ட இருந்து வந்தது தான் இவ்வளவு. நான் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ட்ரெய்லர் மாதிரி ஒன்று போட்டாங்க, அதுவும் நல்லா இருக்குது. இதோட ஒரு வெற்றிக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. லவ் ஓ லவ், லவ் ஓ லவ், இதை எத்தனை தடவை சொன்னாலும் இணைக்குது. யாருக்கு தான் இணைக்காது லவ் ஓ லவ்னா? இப்படி ஒரு டைட்டில் வச்சதுலேருந்தே அந்த டைரக்டர் வெற்றி அடைஞ்சிட்டார். இதில் செல்வராகவன் நடிச்சிருக்காரு. இன்றைக்கி இவர் இங்கே வரணும்னு ரொம்ப போராடினார். கடுமையான காய்ச்சல் அவருக்கு. பல தடவை அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அம்மா வர முடியல, அம்மா வர முடியல. பவிஷோட அம்மாவுக்கு ரொம்ப ஆதங்கம், அண்ணன் வரணும் அப்படின்ட்டு. அவர் உண்மையிலே வர முடியல. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தனுஷுடைய மோல்டு தான் அவர். பவிஷுங்கிறவர் தனுஷுடைய மோல்டு. அவர் தான் உருவாக்கினார், அவர் எல்லாம் பண்ணார். அவரை நான் அறிமுகப்படுத்தினேன். அந்த படம் ஓடிடுச்சு. அடுத்த படமும் நான் ஒரு படம் எடுத்தேன், ட்ரீம்ஸ்னு ஒரு படம். ஏன்னா அறிமுகப்படுத்துறது மட்டுமோ, வாய்ப்பு கிடைக்கிறது மட்டுமோ சினிமா அல்ல. சினிமாவில் நிலைக்க முடியாது. தன்னைத்தானே வளர்த்துக்கணும். தனுஷ் அன்னைக்கு ஒரு நாள் நான் என்ன சொன்னேன், அந்த படம் முடிஞ்சிருச்சு. ஒரே அட்வைஸ் தான், தம்பி, உன் டைரக்டரோ ப்ரொடியூசரோ ஷாட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க வர சொல்கிற நேரத்துக்கு நீ போயிடு. அது இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. நான் அந்த படத்தில் ஏவிஎம்மில் ஒரு இடத்துல சன்ரைஸ் ஷாட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ நீ வந்துடுவியா அப்படின்னு. வந்துடுவேன்ப்பா அப்படின்னாரு. வீட்டுக்கு போனோடனே அந்த ப்ரோக்ராம் மாறிடுச்சு. ஒரு 10-11 மணிக்கு மாறிடுச்சு. நான் ப்ரொடக்ஷனில் சொல்லி எல்லாருக்கும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன். காலையில் வீட்டில் எழுந்து பார்த்தாக்க குழந்தைய காணோம், பவிஷை காணோம். என்னடான்னா, அப்பா இங்கே காலையில் 5 மணிக்கு வர சொன்னாரேன்ட்டு அங்கே கிரவன்லேயே படுத்துட்டு ஏபிஎம்லேயே இருந்துட்டான். அதுதான் தனுஷ். அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்டையும் இருக்கணும். பவிஷ் வாங்க. எங்கள் வீட்டிலையே ஒரு ஸ்பெஷல். என்னுடைய ஒய்ஃப் விஜயலட்சுமிக்கு செல்வராகவன் ஸ்பெஷல். இதை மாற்றவே முடியாது. இவங்க அம்மா டாக்டர் விமலகீதா எனக்கு ஸ்பெஷல். இவர் அவங்களுக்கு முதல் குழந்தை, அதனால் எங்களுக்கு ஸ்பெஷல். முதல் பையன் செல்வராகவன், முதல் பேரன் பவிஷ். இந்த விதத்தில் 2 பேருமே எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஸ்பெஷல். ஹார்ட் ஒர்க். எப்படா இவன் இவ்வளோ பண்ணான் அப்படிங்கன்னு மலைக்க வச்சிட்டான். இந்த 3 சாங்குலையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தனுஷும் அப்படி தான் பண்ணார். தொழிலுக்காக எதையும் சொல்வது. தனுஷ் அவ்வளோதாங்க. ஒரு படம் துள்ளுபோத இளமை முடிஞ்ச உடனே காதல் கொண்டேனில் செல்வராகவன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அவரை காதல் கொண்டேன் முடிஞ்ச உடனே சுப்பிரமணிய சிவா எடுத்துக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனாக்கா அவர் ஹீரோன்னு மோல்டு பண்ணதே சுப்பிரமணியம் சிவா தான். அந்த திருடா திருடிங்கிற படத்தில் மன்மதராசாங்கிற பாட்டு இல்லைன்னா அவருடைய கெரியர்லேயே ரொம்ப பெரிய படம் அது. அவர் தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டார். அவர் யாருமே வளர்க்கல. அது மாதிரி பவிஷ், உங்களை நீங்களே வளர்த்துக்கணும். அப்படி தான் வளர்த்துக்கிறோம். நாங்கள் யாரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதில்ல. இப்போல்லாம் யாரும் அட்வைஸ் பண்ணாரும் கேட்குறதில்ல. அதனால் நம்ம அட்வைஸ் பண்ணாமலே இருந்துக்கிறது. இவருக்கு
என்ன சொல்கிறது, என்ன சொல்லிக் கொடுக்குறது. அந்த நீக்குங்கிற படம் பண்ணதிலிருந்து ராத்திரியும் பகலுமா பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கார். எங்கன்னா கிளாஸுக்கு போகிறார், எங்கன்னா டான்ஸ் கிளாஸ் போகிறார், எங்கன்னா ஃபைட் கிளாஸுக்கு போகிறார், எங்கன்னா ஷூட்டிங் போகிறார். எனக்கு ரொம்ப எது பெருமை தெரியுமா, இப்போ தான் பூஜை போட்ட மாதிரி இருக்குது. வெஸ்ட் மாம்பலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பூஜை போட்டாங்க, பார்த்தா டக்குன்னு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நிற்குது. இப்படியெல்லாம் படம் எடுத்தால் சினிமாவில் நஷ்டமே வராதுங்க. ரெண்டாவது இன்னொரு பெரிய பெருமை எனக்கு என்ன அப்படின்னா, இந்த தயாரிப்பாளர் தனஞ்சயன் சார் 2 பேருமே படம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் பவிஷ் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அப்படியும் காலங்கள் இல்லை, அந்த அளவுக்கு பவிஷ் நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது லைஃப் லாங் தொடரணும். இந்த இயக்குனருக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளருக்கு வெற்றி வரணும். நிறைய நான் கூட படம் பண்ணுவேங்க, கூப்பிட்டு ஒரு படம் கொடுங்க, நான் கூட பண்ணுவேன். நான் இப்போ நடிச்சிருக்கேன் யூசுப் பாய், ஹபீபி எல்லாம் வெளியில் போனோம், வாங்க யூசுப் பாய், வாங்க யூசுப் பாய்ங்கிறாங்க. கஸ்தூரி ராஜாங்கிற பேர் போயிடும் போல் இருக்குது. நீங்கள் நல்லா வரணும், நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் இன்றைக்கே லாபம் கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல் இருக்குது. கிடைச்சிச்சா என்னன்னு சொல்ல முடியாது, இருந்தால் கூட எல்லா வியாபாரங்களும் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவே ரொம்ப பெரிய ஆரோக்கியமான ஒரு சினிமா நீங்கள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் வெற்றி பெறணும். நன்றி, வணக்கம். 25,000 தொழிலாளர்களின் முதுகெலும்பாக இருக்கும் எங்கள் மரியாதைக்குரிய பெப்சி தலைவர் அண்ணன் RK செல்லுமணி அவர்களுக்கும் மற்றும் இந்த இசை ஃபீல்டில் வந்து ரொம்ப அனுபவம்னா அது நான் வந்து ப்ரொடியூசராக சொல்ல மாட்டேன், கதிரேசனை சொல்லுவேன். 5 ஸ்டார் கிட்டத்தட்ட 35 வருஷமாக இந்த மியூசிக் ஃபீல்டில் அனுபவம் உள்ள ஒரு அன்பு சகோதரர் கதிரேசன் அவர்களுக்கும், கொஞ்சமான படம் எடுத்தால் கூட இந்த தொழிலாளர்களுக்காக எல்லா சங்கத்துக்கும் 25,000 ரூபாய் கொடுத்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படுத்திய கமலக்கண்ணன் அவர்களுக்கும், கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து தினேஷ் அறிமுகம் கிடைத்தார். ரொம்ப அந்த ஒரு 6 நாள் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த 6 நாளில் வந்து இந்த படத்தை பற்றி நிறைய சொன்னார். அவர் வந்து ஜாலியாக சொல்லுவார், இவர் வந்து தனஞ்சயன் வந்து ரொம்ப ரஃப்பாக சொல்லுவார். ஸோ எப்படி இந்த 2 ப்ரொடியூசரும் எப்படி ஒரு ஜாலியாக இருக்கார், இவர் ரொம்ப ரஃப்பாக இருக்கார், இவங்க எப்படி காம்பினேஷன் நல்லா இருக்குமான்னு பார்த்தேன். ரியலி ரொம்ப நல்ல காம்பினேஷன். அது நான் எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க, புருஷன் வந்து ரஃப்பாக இருந்தால் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், இல்லை ஒய்ஃப் ரஃப்பாக இருந்தால் புருஷன் சாஃப்டாக இருக்கணுன்றது ஒரு நல்ல ஊமை போல் இவங்க 2 பேருடைய காம்பினேஷன் வந்து இட்ஸ் எ பெஸ்ட் காம்பினேஷன். அதே மாதிரி தினேஷ் கிட்ட சொல்லியிருக்கேன். தினேஷ் அவர் நிறைய ஈவெண்ட்லாம் பண்ணுறவர் தான். அவர் வந்து ப்ரொடியூசருக்கு முன்னாடி நிறைய ஈவெண்ட் பண்ணுவார். வண்ணாரப்பேட்டைக்கார் தான் அவர், லோக்கல் மேன் தான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான், தினேஷ் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது, மியூசிக் ஃபெஸ்டிவல் கிராமி அவார்ட் மாதிரி எதுவும் பண்ணலை, நீயும் தனஞ்சயன் எடுத்து பண்ணு, நான் உனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதை கண்டிப்பாக செய்யணும் தினேஷ், தனஞ்சயன் நீங்களும் செய்யணும். அதுக்கு பேர் மியூசிக் காலேஜ், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணணும். ஏன்னா உங்களால் முடியும், அதை செய்ய வேண்டும்னு சொல்லிக்கொண்டு, எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு அனுபவம் இருக்குது. எனக்கு வந்து 23 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மரியாதைக்குரிய டைரக்டர் சுப்பிரமணிய அங்கே இருக்கார். அவர் வந்து எனக்கு தனுஷ் அவர்கள் திருடாத்திரை படத்தை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காட்டுறார், எங்கள் டபுள் பாசிட்டிவ் போட்டு காட்டுறார். போடும்போது மன்மத ராசா பாடல் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் வண்டார் குழலி அக்கா பொண்ணு டோய், அந்த பாடல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம், அந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் வந்துச்சு. அந்த ஒவ்வொரு பாடலும் நான் கேட்கும்போது என் மனசுக்குள்ளேயும் என்னுடைய உடம்புக்குள்ளேயும் என்ன ஒரு அதிர்வு இருந்துச்சோ அதே போல் இப்போ அந்த லவ் அண்ட் லவ் இருக்கு. ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் தனுஷை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி நான் பவிஷை பார்க்குறேன். இப்போ அப்படியே ரியலியா நான் எனக்கு 23 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அனுபவத்தை நான் கொட்டுறேன். அதே ஒரு ரியாலிட்டியா நான் பார்க்குறேன். ஸோ பவிஷ், காட் வெரி குட் லைஃப் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக்.
இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். யூனியன் மெம்பர் ஆயிட்டீங்களா? ஓகே, மெம்பர் ஆயிடுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.